வாழ்க்கைனா இப்படிதான் வாழணும், அதன் வழியில நான் வாழ்க்கையை செஞ்சு கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறேன். நான் எப்படி வாழ்க்கையில கஷ்டப்பட்டு மேலைக்கு வந்தேன் அப்படிங்கிற தன்னுடைய பயண அனுபவத்திலையும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையும் கூறிக்கொண்டிருக்காங்க. உங்களுடைய அனுபவத்திலிருந்து இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்க அவங்களுக்கு குழந்தைகளை எது மாதிரியான வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்து கொண்டு போனா அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க வாழ்க்கையை ரொம்ப அடித்தட்டுல இருந்து மேல வரைக்கும் வந்துட்டாலுமே நீங்க எதையுமே மறக்காம எது செஞ்சா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், எது செஞ்சாக்க நம்ம பிள்ளைங்க வீணா பெற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கும். அதையும் நீங்க வந்திருக்கக்கூடிய சவால்கள் பகிர்ந்தீங்கன்னாக்கா அது ரொம்ப சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நீங்க சொன்னபடி என்ன இருக்குன்னா, அவங்களுடைய குழந்தைகளை முன்னேற்றம். நான் கஷ்டப்பட்டேன், ஏன் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை கஷ்டப்படாதுன்னு நினைக்கிறாங்க. அதுலயே அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. இந்த வார்த்தைக்கு மிகையே கிடையாதுங்க. அவங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், இங்க இருக்கக்கூடிய 100வது மாடியில வெளியில ஒரு பெல்ட்டை மட்டும் கட்டிட்டு அந்த கண்ணாடியை தொடச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு சகோதரன். யாரோ ஒருத்தன். எதுக்காக? அவனுடைய உணவுக்காக கிடையாது, அவனுடைய ஒருவர் உணவுக்காக கிடையாது. அவங்க அந்த கஷ்டத்தை பட்டுட்டு அவங்க கிடைக்கக்கூடிய அந்த காஞ்ச ரொட்டியோ வேற ஏதோ ஒன்று வாங்கி விட்டுட்டு தன்னுடைய குழந்தை நல்லவமா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா அடுத்த ஸ்டேஜுக்கு வரணுங்கிற நினைப்புக்காகத்தான் தன்னுடைய அந்த எல்லா கஷ்டத்தையும் பண்றான். அந்த கஷ்டம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மையை பயணிக்கிறது பயனளிக்கிறதுங்கிறது அந்த குழந்தைகள் தான் முடிவு பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில நீங்க இந்த தந்தை மகளுக்கெல்லாம் நீங்க என்ன மாதிரியான ஒரு அட்வைஸை செஞ்சு அவங்களுடைய மனசுக்கு ஒரு நல்ல ஆறுதலையும் அவங்களுக்கு நேர்வழியா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதுக்கான பதிலாக கொடுத்ததுக்கு அப்புறம் நம்முடைய அதிகாரி முடித்துக்கொள்வோம். எல்லாத்த இடத்துல சொல்றது பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியலிஸ்டிக் லக்ஸுரியை தாண்டி யூ கேன் டசன்ட் மீன் யூ ஷுட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் முடியுங்கிறக்காண்டி நீங்க எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அது கிடையாது. பேசிக்கா ஒரு தன்னம்பிக்கையும் மனித நேயத்தை மட்டும், அதுதான் கோர். ஐபேடு அது இது அதெல்லாம் அது ஒரு பெரிஃபரல் சப்போர்ட் தான். ஃபவுண்டேஷன் இஸ் தன்னம்பிக்கை, மனித நேயம். நான் எதுக்கு இந்த மனித நேயம் சொல்றேன்னா, மனித நேயம்னு எல்லாத்துக்கும் போய் ஹெல்ப் பண்றது அப்படி இல்லை. அந்த மனித நேயம்ங்கிறதுல எத்திக்ஸ், மோரல், ஹம்பிள்னஸ், கைண்ட்னஸ், சிம்பிளிசிட்டி எல்லாம் வந்துடும். பிறக்கும் போதே அந்த பையனுக்கு நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா அங்க 4 பேர் பிச்சைக்காரனை பார்க்கும்போது அவனுக்கு இறக்கம் வரும். அவன் மற்ற பிள்ளைங்களை பார்க்கும்போது ஐயோ நான் பணக்காரன், நான் கார்ல இறங்குறேன், அவனுக்கு ஒரு இது இல்லை. இவன் ஒரு குழந்தை அந்த இடத்துல கிளீன் ட்ரௌசரோட போச்சுன்னா உங்கள்கிட்ட அவன் கேட்கணும், என்கிட்ட தான் 4 ட்ரௌசர் இருக்கலாம், அந்த ட்ரௌசரை மட்டும் அந்த பிள்ளை கொடுக்கலாமா? அப்பதான் நீங்க கரெக்டா வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். மனித நேயம், அது எத்திக்ஸ், அம்மா அப்பா மதிக்கணும். அதே மாதிரி கஷ்டத்தை கொடுத்து வளர்க்க வேண்டாம், ஆனா அவங்களுக்கு கஷ்டம் வருது என்னன்னு தெரியணும். அதை நம்ம மக்கள் ஓவர் டோஸ் கொடுத்து கெடுத்துடுறாங்க. நான் எப்படி படிச்சது தெரியுமா, உனக்குலாம் இதா போச்சு அது சொன்னாலே அவன் எரிச்சல் தான் ஆரம்பிச்சாப்ல அப்படின்றாப்ல. அப்படி கிடையாது. நீங்க கஷ்டப்பட்டதுனால உங்களுக்கு என்ன பயன் கிடைச்சது, எப்படி வந்தீங்க, அந்த இதனுடைய கோரிலேஷனை அவருக்கு தெரியணும். பார்ப்பா, நான் செருப்பு இல்லாம நடந்து போனேன், உனக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனா நான் அதுல இருந்து இங்க வந்திருக்கேன்னா உன்னுடைய லட்சியம் இங்க இருந்து போகணும். நான் அப்ப என்ன கஷ்டப்பட்டனோ அதே எஃபர்ட்டை நீ போடணும், ஆனா உன்னுடைய லெவல் வேறையா இருக்கணும். புரியுதுங்களா? நான் வெறுங்கால நடந்து போய் 12 கிலோமீட்டர் ஹைஸ்கூல் போனேன், இன்னைக்கு உனக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் அப்ப கஷ்டப்பட்டு யூஎஸ் போனேன், நீ அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்ல போய் நீ படிக்கும் போதே உன் டெக்னாலஜில இருந்து ஒரு ஏஐ மாடலை டெவலப் பண்ணணும். என்னுடைய பாரை விட நீ அதிகமானதுக்கு தான் போய் ஆகணும். ஸோ உனக்கு உன்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் ஒழிய உன்னுடைய ஜேர்னியும் என்னுடைய ஜேர்னி ஒரே மாதிரி தான் இருக்கணும். நான் கஷ்டப்பட்டேன், அதே கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னா நீனும் கஷ்டம் தான் படணும். அந்த கஷ்டம் வேறையா இருக்கணும். யூ டோன்ட் ஹாவ் டு நான் பட்ட அதே கஷ்டத்தை நீ படக்கூடாதுங்கிறது தான் கொஸ்டின் ஒழிய நான் என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னா வாழ்க்கையில அவர் முன்னுக்கு வரவே முடியாது. அவர் படக்கூடிய கஷ்டம் வேற ஒரு பர்பஸா இருக்கணும், அவருடைய லெவல் வேறையா இருக்கணும். அதை நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லி கொடுக்கணும். அடுத்தபடியா தன்னம்பிக்கை. நம்ம ரொம்ப ஃப்ராஜைலா எப்படியாவது நீட்ல பாஸ் பண்ணிடுப்பா, நீ டாக்டர் ஆகியே தீரணும். அப்ப என்ன ஆகும், அது ஒண்ணுதான் வழி, இதை விட்டுட்டோம்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு they will commit suicide. அது தோத்த உடனே அவங்க கான்ஃபிடென்ட்டே போயிடும். தன்னம்பிக்கை வளரும் போது ஐ டிட் மை பெஸ்ட்,
இனி வந்து இது சரியில்லையா, ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது கீதையில் உள்ள ஒரு இது, கடமையை செய் பலனை எதிர்பாராதே. அதை நம்ம புரிஞ்சுக்கிற முக்காவாசி பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதோடைய கான்செப்ட் என்னன்னா, எந்த ஒரு செயலையும் ஒரு எதிர்பார்ப்போடு பண்ணும்போது அங்கே ஒரு ஆன்சைட்டி வந்துடும். அந்த ஆன்சைட்டிங்கிறது வந்து இட் இஸ் எ லீக்கிங் ஆஃப் அவர் வைட்டல் எனர்ஜி. ஒரு செயலை ஆன்சைட்டியோடு பண்ணும்போது ஒரு நெகட்டிவ்னஸ் பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிடும். அதையே ஒரு அன்கண்டிஷனலா ஐ எம் கோயிங் டு டூ மை லெவல் பெஸ்ட் அப்படிங்கிறதோட எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அப்படிங்கிற போது இப்போ நம்மகிட்ட வந்து 100 பாயிண்ட் இருக்குது. அப்போ வந்து இந்த செய்யக்கூடிய செயலுக்கு வந்து 100மே தேவைப்படலாம், இல்லாட்டி 95 தேவைப்படலாம், 97 தேவைப்படலாம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு பயம் வந்ததுன்னு வச்சுங்க, ஐயோ இது நடக்காம போயிட்டா என்ன ஆகும், அது ஒரு 3 பாயிண்ட் லீக் பண்ணிடும், ஒரு 4 பாயிண்ட் லீக் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், யூ மே பி பேட்லி ஏபிள் டு மேக் இட் ஆர் இட் மேபி யூ வில் பிகம் அ லிட்டில் ஷார்ட். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த லீக்கேஜை க்ளோஸ் பண்ணுறது எப்படி, கிடைச்சா கிடைக்கட்டும், பட் ஐ ஆம் கோயிங் டு டூ மை பெஸ்ட் அப்படிங்கிற போது அந்த ஆன்சைட்டி இல்லைங்கிற போது அந்த லீக்கேஜ் வந்து பிளாக் ஆகுது. யூ ஹாவ் ஆல் த 100 பாயிண்ட்ஸ். அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணும்போது எதிர்பார்ப்போடு பண்ணக்கூடிய செயலுடைய ரிசல்ட்டும் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணக்கூடிய ரிசல்ட்டும் வேறையாக இருக்கும். அதற்காண்டி சொல்லப்பட்டதுதான் இந்த மாதிரி ஒரு மனநிலை. தன்னம்பிக்கையை சொல்லி வளர்க்க நம்ம பிள்ளைங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க அவனே ஃபிகர் அவுட் பண்ணிடுவான். இது தோத்துருச்சா, சரி இது இல்லை, நான் தோல்வியிலேருந்து பாடத்தை கற்றுக்கணுமா. தோல்வியிலேருந்து எப்போ பாடத்தை கற்றுக்கணுமோ அதுதான் வெற்றியினுடைய முதல் படி. இந்த ரெண்டையும் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட். நம்ம வீட்டுக்கு ஒரு ரோஜா செடி வாங்கணும், நர்சரியில் போகணும், நல்ல ரோஜா செடி, ஒரு நல்ல தொட்டி, நல்ல மண், கொஞ்சம் உரம், சூரிய ஒளி, தண்ணி, இதுதான் உங்கள் கண்ட்ரோல். ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ் விச் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். அதை சின்சியராக பண்ணிட்டோம்னா வளர்றது ரோஜா செடி கையில் தானே இருக்கு. இதையும் போட்டு விட்டுட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, செடி செத்து. இதுதான் நம்ம பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒவ்வொரு எதிர்பார்ப்பை கொடுத்து அது ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷனையே கிரியேட் பண்ணிடுது. எங்கள் அப்பாவோட தொல்லை தாங்க முடியாடா, அவர் இந்த பைக்கை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு சொல்லி காட்டுறது அப்படி கிடையாது. சொல்லி காட்டுறத வந்து நெகட்டிவாகவும் ஆயிடலாம், பாசிட்டிவாகவும் ஆகலாம். அந்த பாசிட்டிவ் இது, எங்கள் அப்பா வந்து வெறுங்காலில் நடந்து போய் படித்தாரு, ஆனாலும் பாரு எனக்காண்டி உழைச்சி எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு, எங்கள் அப்பாவுக்கு பாரு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னுங்கிற ஒரு இது அவனுக்கு வரணும். அதே இது இங்கிட்டும் வரலாம். அது நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணுறோங்கிற பொறுத்து. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து மனித நேயம், தன்னம்பிக்கை, இது ரெண்டையும் கொடுத்தாச்சுன்னா எவ்ரிதிங் வில் கம். அதுக்கப்புறம் நம்ம சொத்து சேர்க்கிறோம் சேர்க்கல, அது எல்லாம் டிஃப்ரெண்ட். அதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்.